ஆராதனை முடிஞ்சு தொடர்ந்து நம்ம இந்த புத்தகத்தை தான் படித்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த புத்தகம் நம்ம பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கான தேவ சட்டம். கடவுள் தான் சொந்த கையில் எழுதின 10 கட்டளைகளை குறித்த விளக்க புத்தகம். பைபிளில் எழுதின எல்லா வார்த்தைகளும் கடவுள் மனிதனை பயன்படுத்தி எழுதினார். மோசே ஆகமத்தை எழுதினார், சாமுவேல் எழுதினார், தீர்க்கதரிசி எழுதினாங்க, பவுல் எழுதினார், பேதுரு எழுதினார், ஆவியானவர் அவங்கள பயன்படுத்தி எழுதினார். ஆனால் கடவுள் எந்த மனிதனையும் பயன்படுத்தாம அவரே தான் சொந்த கையில் எழுதுனது தான் 10 கட்டளை. அந்த 10 கட்டளை மனித கையில் எழுதப்படலை, கடவுளுடைய கரத்தினால் எழுதப்பட்டது. ஏன்னா அது மாறாது, அது நித்தியத்துக்கும் ஆனது. சரிங்களா? அதுதான் 10 கட்டளை. இப்போ இந்த 10 கட்டளைகள் தான் இந்த புத்தகம் நமக்கு விளக்கப்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகள் முதலாவது 2 பிரிவை உள்ளடக்கி இருக்கு. முதல் 4 கட்டளை கடவுளுக்கும் நமக்குமான உறவு சொல். நான் எப்படி கடவுளை உண்மையாக தொழுது கொள்வது, நான் எப்படி கடவுளை உண்மையான வழிகளில் ஆராதிக்கிறது, நான் எப்படி கடவுளுக்கு நேர்மையாக கடவுளுடைய நாளை எப்படி கை கொள்றதுன்னு முதல் 4 கட்டளை கடவுளுக்கும் நமக்குமான உறவு சொல். 5லிருந்து 10 கட்டளைகள் தான் மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான உறவு சொல். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இதெல்லாம் சக மனித வாழ்க்கைக்கான கட்டளை. இதை தான் இயேசு கற்பனைகளை பிரதான கற்பனை என்னன்னு கேட்கும்பொழுது பதில் சொன்னார். என்ன சொன்னார்? கற்பனைகளை பிரதான கற்பனை என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்பொழுது ஒரு பதில் சொன்னார் இயேசு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. ஏன்னா அதான் 10 கட்டளைகளுடைய சாராம்சம். கடவுளை நேசி, மனிதனை நேசி. சரிங்களா? அந்த 10 கட்டளை நமக்கு அதான் சொல்லுது. இப்போ அந்த கட்டளைகளுடைய விளக்கம் சொல்லும் பொழுது நீங்க இந்த வாசியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 10 கட்டளை நம்ம ஏன் படிக்கணும்னா, 10 கட்டளையை நீங்க புரிஞ்சாதான் கடவுள் யாருன்ற அறிவு நமக்கு தெரியும். கடவுளுடைய நீதி, பரிசுத்தம், இரக்கம், அன்பு, இதெல்லாம் அந்த கட்டளையை படிக்கத்தான் தெரியும். 1. 2வது, இந்த 10 கட்டளையை படிச்சிங்கனாதான் நாம் எப்படிப்பட்டு இருக்கிறோம்னு தெரியும். கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா, என்னுடைய நிலை அதில் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கட்டளைகளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு, என்னுடைய பாவமும் என்னுடைய சுபாவமும் அந்த கட்டளையை கை கொள்ளாத அளவுக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு தெரியும். 3வது, இந்த 10 கட்டளைகளை நீங்கள் சரியாக புரிஞ்சிங்கன்னா இயேசு ஏன் தேவை எனக்கு தெரியும். இந்த பாவியையும் அந்த பரிசுத்த கடவுளையும் இயேசு எப்படி இணைக்கிறார், நியாய பிரமாணத்தை கை கொள்வதற்கு இயேசு எவ்வளவு பாடுபட்டார், அது ஏன் அவசியம். இப்போ 3 இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு 3 விஷயம் தான். கடவுள் யார், நாம யார், இயேசு யார். அதான் முழு பைபிள். சரிங்களா? இப்போ அதில் நம்ம கடவுளுடைய கிருபையால் 8 கட்டளைகளை பார்த்து முடிச்சிட்டோம். 8 கட்டளைகளும் நம்ம சிந்திக்காத அநேக காரியங்களை கற்றுக்கணும். ஏன்னா யூதர்கள் இந்த 10 கட்டளைகளை மேலோட்டமாக தான் பார்த்தாங்க. கொலை செய்யாதிருப்பாயாங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு கத்தி எடுத்து நோக்கணும், குத்திட்டா கொலை அப்படின்னு நினைச்சாங்க. நான் இயேசு மத்தேயுல சொல்றாரு, கொலைனா நீ கத்தி எடுத்து குத்துறது மாத்திர கொலை இல்லை, ஒரு மனுஷனை சி அப்படின்ட்டா நீ அவனை கொன்னுட்ட அப்படின்ட்டா. ஒரு மனுஷனை வீணன், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் ஒன்றத்துக்கும் உபயோஜனம் இல்லை, இப்படி சொல்லிட்டாவே அவனை கொன்னுட்ட அப்படின்ட்டா. கத்தியில் குத்துற கொலையையும் ஒருத்தனை சீன்னு சொல்கிற கொலையும் கடவுள் ஒன்றா தான் பார்க்குறான். கடவுளுடைய பார்வையில் இது 2 பாவமும் ஒன்று தான். சொல்லுங்க சிஸ்டர். மனசை கொள்வது, உணர்வை கொள்வது, வார்த்தையை கொள்வது, ஒருத்தருடைய சுபாவத்தை கொள்வது, ஒருத்தர் கருப்பாக இருந்தால் அவரை பரியாசம் பண்ணுறது, குள்ளமாக இருந்தால் பரியாசம் பண்ணுறது, உடல் ஊனமாக இருக்கிற பரியாசம், இதெல்லாமே கொலை. நம்ம கொலையை பெருசாக பார்க்குறோம், இதெல்லாம் நம்ம பாவமாகவே பார்க்குறதில்ல. இவையெல்லாம் என்னத்துக்கு ஒருத்தர் வாய்க்கில் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் அதை கொலையை நம்ம பார்க்கல. கடவுள் அதை நீ அவனை கொண்டுட்டேன்னு தான் பார்க்குறாரு. நீ அவனை கடவுளில் சாயலப்பட்ட மனுஷனை ஒரு கொண்டுட்ட பார்க்குறாரு. இப்படிதான் ஆண்டவர் விபச்சாரத்தை விளக்கப்படுகிறார், களவு சொல்றார். ஒவ்வொரு கட்டளையுடைய ஆழத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ நிலை எவ்வளவு மோசமாக இருக்குது. நம்மளையும் பாவத்தையும் பிரிக்கவே முடியாது. அதுதான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? 9வது கட்டளை நம்ம கடந்த வாரத்தில்
பொய்களின் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் அதை சொன்னார். 139 பக்கம் புத்தகத்தில் 139 ஒரு பழைய ஏற்பாடு வசனத்துக்கு ஏற்ப புதிய ஏற்பாடு வசனத்தை அவர் சொல்லி பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்ற அந்த கட்டளையை அவர் விளக்கப்படுத்துறார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த கட்டளையை கொடுக்குறாரு அப்படின்னா, கடவுள் உண்மையா இருக்கிறனால தான் பொய்யை வெறுக்கிறார். மனுஷனையும் பொய் சொல்லாத அப்படின்னா அவர் தான் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடவுள் இடத்துல பொய்க்கான எந்த சாயலும், அவர் என்ன பேசினாலும் தெளிவாக கிளியரா, நீங்கள் நானும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பொய் பேசுவோம், நீங்கள் நானும் உண்மையை மறைச்சு பேசுவோம், உண்மையை பிரித்து பேசுவோம், பாதி உண்மையை சொல்லுவோம். கடவுள் அப்படி கிடையவே கிடையாது. எது நிதர்சனமோ அதை பூரணமாக நித்தியமாக அது ரோமேஸ்வரம். அதனால ஒவ்வொரு மனிதனும் அவர் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புகிறதா நமக்கு வேத எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். தேவன் எல்லா பொய்களையும் வெறுத்து உண்மையாக இருக்கிறார். உண்மையாருன்னு சொல்லும் பொழுது அவதூறு பண்ணாதன்றார். அதான் 142 நம்ம பார்த்தோம். அவதூறை விட மோசமானது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளம் எல்லாம் அவதூறு தான். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, நாடகம், சினிமா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் குடும்பத்தை குறித்து அவதூறு தான் சொல்லணும். இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எத்தனை வேட்பாளர்கள் நான் ஜெயிச்சா இந்த மக்களுக்கு அல்லது இந்த பதவிக்கு ஏற்ற நன்மைகளை செய்யணும்னு சொன்னாங்க. எல்லா பேருமே ஆப்போசிட் பார்ட்டியை குற்றம் சொல்லி தான் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க இங்கே இருந்துருவாங்க, அவங்க சரியில்லை அதனால இன்னைக்கு ஓட்டு போடுது, ஆளுங்கட்சி சரியில்லை அதனால இன்னைக்கு ஓட்டு போடுது. எல்லாரும் மற்றவங்களை குறித்து அவதூறை ரொம்ப எளிமையாக பார்த்துக்கிறாங்க. யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுடைய குணாதிசயம், இன்னொருத்தனுடைய அந்தரங்க வாழ்க்கை, இன்னொருத்தனை பற்றிய பிசுக்கள், இதுதான் சினிமா, இதுதான் நாடகம், இதுதான் நம்ம வாழ்ந்துருக்கிற சமுதாயம். ஒரு காலையில் வீட்டில் பெண்கள்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு போயிடுவாங்க. 4 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க? பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுறாங்க. உன் குடும்பத்தில் தான் நினைச்சு, என் குடும்பத்துக்கு அப்படியாச்சு, அவங்க குடும்பத்துக்கு அப்படியாச்சு. இது எல்லாமே ஆண்டவர் உண்மை தன்மைக்கு எதிரான அவதூறாக, அதையுமே ஆண்டவர் பொய்யா தான் சொல்றார். ஒரு நபரை குறித்து எந்த உண்மையற்ற செயலையோ சொல்லையோ நம்ம பேசுறது பொய் அப்படின்றார். இப்போ இவர் இருக்கிறாருன்னா இவர் எப்பயாச்சும் ஒரு இடத்துல கோவப்பட்டிருப்பார். நான் எப்பயுமே இவரை கோவக்காராகவே அந்த ஒரு நிகழ்வு வச்சு பார்க்குறேன். இன்னொருத்தர் எப்பயாச்சும் ஒரு இடத்துல பொய் சொல்லிடுவார். இவர் என்ன பேசினாலும் பொய்யாக தான் அர்த்தம் தான் சொல்லுவேன். ஒரு நபரை குறித்த சரியாக அவர் ஏன் கோவப்பட்டார், இவர் ஏன் பொய் சொன்னார், என்னுடைய பின்னணி எனக்கு அதெல்லாம் நான் பார்க்குறது. நான் பாட்டுக்கு வாய்ப்பு வந்தபடி அவங்களும் அப்படிதான். ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா அவர் எப்பயுமே தவறாக தான் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு. அவர் அதை சரி பண்ணிட்டாரு, திரும்பிட்டாரு, அவரே நான் சரி பண்ணுறேன்னு சொன்னாலும் நம்ம இல்லை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் உண்மைக்கு புறம்பாக கொலையாக பார்க்குறார், உண்மை தன்மையாக பார்க்குறார். இது எல்லாம் பாவத்தோடு தொடர்புடையதுன்றது தான் இந்த கட்டளையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விலைக்கு வந்துட்டுருக்கிறார். உண்மையை திரித்து பேசக்கூடாது, மறைப்பொருளாக பேசக்கூடாது, சூசகமாக பேசக்கூடாது, திரித்து பேசக்கூடாது, இலைமறை காயாக, இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஈஸியாக பேசுவோம். இன்னொருத்தர் குறித்து பேசும்போது இலைமறை காயாக, புரிமடியெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் வேதம் உண்மைக்கு புறம்பான சாட்சியை குறித்து தான் சொல்லுவேன். பொய்யுடைய தோற்றம் என்னன்னு பார்த்தோம். பொய் சொல்லும் பொழுது முதல்ல நம்ம கடவுளை கரப்படுத்துறோம். ஒரு மனுஷன் பொய் சொல்றான் அப்படின்னா உண்மையாக இருக்கிற தேவனை பொய்யாக மாற்றலாம். உண்மை ஒன்று இல்லைன்றதை நம்ம நிராகரிக்கிறது பொய் சொல்றோம். சரிங்களா? பொய் நான் பேசும்போது கடவுளை முட்டாள் ஆகிறேன், கடவுள் சரியில்லைன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இன்னொன்று, நான் பொய் சொல்லும் பொழுது சக மனித நம்பிக்கையை குலைச்சார். ஒரு நபர் உங்ககிட்ட பொய் சொல்லும் பொழுது அவர் 2வது பேசுறது நீங்கள் உண்மை எடுக்க மாட்டீங்க. ஒரு முறை உங்ககிட்ட ஒரு தவறான சில தகவல் சொல்லிட்டாருன்னா அவர் எப்பயுமே தவறாக சொல்கிறவர் நீங்கள் நினைச்சோம். பொய் பேசுகிறவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டேன், பொய் சொல்கிறவங்ககிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுக்க மாட்டேன். நம்பிக்கை இழப்பு பொய் ஏற்படுத்துதுன்னு அவர் சொல்றார். 3வதாக சொல்லும் பொழுது பொய் பொய் பேசுகிறவனை பலவீனப்படுத்துது. பொய் ஒரு குடும்பம்,
பொய் எப்பயுமே எங்கேயுமே தனியாக இருக்காது. பொய் பல பொய்களுக்கு எப்பயுமே ஒரு பொய்யை மறைக்கிறது நம்ம நிறைய பொய் சொல்லணும். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு பல பொய்களை கூட்டிகிட்டே இல்லை. ஸ்கூலுக்கு போகாமல் வேற எங்கேயாச்சும் இருந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, எங்கடா போனோன்னா ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லமா, வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம். அதை நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா அதை மறைக்கிறதுக்கு பொய்யை அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கும். அதுதான் திருட்டில் மாட்டின ஒரு திருடனுடைய நிலை. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை. அதுதான் அவர் சொல்கிறார். ரைட், நம்ம பொய் கடவுளை முட்டாளாக்குது, பொய் நம்பிக்கையை குலைச்சி போடுது, பொய் நம்மளை பலவீனப்படுத்தி கரைகள் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய நற்பெயரை அது கலகப்படுத்துகிறது. கொலைத்தனம், வீண் பேச்சு, பொறாமை, சோம்பேறித்தனம், இதெல்லாம் பொய்யுடைய குடும்பம் தான். ரைட், இப்போ 145வது பக்கத்தில் சாத்தானின் திட்டமிட்ட நடவடிக்கை அதுல தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 145 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ சாத்தானின் திட்டமிட்ட நடவடிக்கை அப்படின்ற காரியங்களை நம்ம வாசிப்போம். எப்பயுமே இது நம்ம ஒரு 2 பேராகிராஃப் வாசிச்சு அப்புறம் நம்ம அதை செஞ்சுப்போம். சொல்லுங்க சிஸ்டர். இல்லை, அதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பொய்யில இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சைடு சரின்றதை காண்டி மற்றவங்களை குற்றப்படுத்தி சொல்றதும் பொய்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஆராய்ஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வராது. நீங்க டிவியில பார்க்குற எல்லா விளம்பரமும் போய் தான். ஒரு கார் விளம்பரம், ஒரு நகை விளம்பரம், எதை பாருங்க, இந்த சோப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா எரும மாடும் வெள்ளையாகணும் வரும், இந்த க்ரீம் போட்டிங்கன்னா பளிச்சுன்னா இல்லைங்க, எல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி இன்னும் தான் கருப்பாக போயிடுவாங்க. நகை, இந்த இடம், இந்த லேண்டு விற்கிறவங்கலாம் சொல்லுவாங்க திண்டுக்கல்லுக்கு மிக அருகில் வாங்க, அது பார்த்தா திருச்சி பாடல். இப்போ இது எல்லாமே என்னன்னா, இது பாருங்க, அது பொய்ன்னு கூட அவனுக்கு தெரியலை, ஆனால் மக்களை ஏமாத்துறதற்கு விளம்பரம் தான். ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவன் ஆசையை தூண்டுனா போதுன்னு தான் உலகம் சொல்லுது. உலகம் சொல்லுது 1000 பொய் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பொய் சொல்லி கூட நீ கல்யாணத்தை பண்ணக்கூடாது. இந்த உலகம் அதுல நல்லா நமக்கு ஊறி போயிடுச்சு. உலகம் வந்து பொய்யில ஊறி போயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதை பார்க்குறவன் அது யதார்த்தமா சொல்ல மாட்டான். ஒரு பஸ் ஓரமா இடிச்சிருச்சு அப்படின்னா நொறுங்கி விழுந்துருச்சு சொல்லிடுறாங்க. ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல பாஸ் பண்ணும் பொழுது அது பொய்யோட தான் போகும். நான் ஒரு விஷயத்தை இவரை குறித்து நான் சொல்றேன்னா, நான் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே இவரால் சொல்லவே முடியாது. இவரை குறித்து நான் என்ன சொல்லணும், அது அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படிதான் அப்படி சொல்லுவார். நான் எப்படி சொன்னேன்னு அவரால் பூர்வீகமாக சொல்ல முடியாது. இப்படிதான் நம்ம எல்லாரும் எல்லா வகையிலையும் நம்மளை அறியாமையே போய் நம்மிடத்திலிருந்து பிரகாவித்து போட்டுக்கொண்டே இருக்கு. உண்மையை மிகப்படுத்துறதும் பொய், பேட்டரி சார்ஜ், உண்மையை மிகப்படுத்துறதும் பொய். ஒரு நபரையோ ஒரு பொருளை குறிச்சோ சரியான தரம் இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் எல்லா வியாபாரமும் பொய் தான். ஒரு வியாபாரத்துல பொய் இல்லாம நீங்க எந்த வியாபாரத்தையும் பார்க்க முடியாது.
ஒரு பொருளை விற்கிறவன் அந்த பொருளுடைய நன்மையை தான் சொல்றான். அந்த பொருளால் நான் என்ன பாதிக்கப்படுறேன்னு அவன் சொல்லவே மாட்டான். அவனுக்கு அந்த பொருள் விற்கப்படுறதுக்கு என்னாலாம் கவர்ச்சி வேணுமோ, என்னாலாம் அழகு வேணுமோ அதான் சொல்றான். உண்மைக்கு எப்பயுமே கவர்ச்சி அவசியமே. நேர்மை உண்மை ஏற்கனவே அது அழகுள்ளதான் மிளர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதை எதையும் நம்ம கூட்ட வேண்டிய அவசியம். இப்ப நீங்க பாவத்திலேயே இந்த பாவம் தான் எல்லா பாவத்துக்குமான கதவு. பொய்ன்ற கதவை நீங்க திறந்தீங்கன்னா எல்லா பாவம் உள்ள வந்துடும். பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சிக்க பயன்படுத்தப்பட்ட முதல் பாவம் பொய் தான். அந்த பொய்யை உள்ள வச்ச உடனேயே ஒட்டு மொத்தமா எல்லா மனுஷனையும் வீழ்ச்சி அடைச்சிட்டான். ஆனா நமக்கு பொய் பிடிக்கும், உண்மை பிடிக்காது. நமக்கு வெளியரங்கமா தோற்றம் பிடிக்கும், கவர்ச்சி பிடிக்கும். ஏன்னா பொய் காயப்படும். பொய் நிதர்சனமா இருக்கும். பொய் வெளியரங்கமா இருக்கும். அதனால பொய் அதான் அவர் சொல்றாரு, அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறதே ஆக்கினை தீர்ப்பு காணும் யோவான் 3 சொல்றாரு. இருதயம் பாவத்தோட இருக்கிறனால இந்த பாவ இருதயத்திலிருந்து உண்மைத்தன்மை இயல்பா வெளிவராது. இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள், கோர்ட்டு கேஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிஸ்தலத்தில் இருக்க நீதிபதியே பொய்யான தீர்ப்பை தான் வழங்குறார். லஞ்சம் வாங்கிட்டு தான் தீர்ப்பையே சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் இது நிரம்பி இருக்கு. எல்லா மனித இருதயமும் நிரம்பி இருக்கிறது. அதான் பொய்யான தீர்ப்பை தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண பொய், இதெல்லாம் ஒரு சின்னோண்ட பொய். இதெல்லாம் சொல்லாம எப்படிங்க வியாபாரம் பண்றது? இதெல்லாம் சொல்லாம எப்படிங்க இருக்கிறது? என்ன சொல்ல மாட்டான். எப்பயுமே மனுஷன் சிறிய பொய்யெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆபத்துல இருக்கானா, நீ பொய் சொன்னா அவனை காப்பாத்த, நீ பொய் சொல்லு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது. ஆபத்தா இருந்தாலும் நீ உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லி அவன் செத்து போனாலும் பரவாயில்ல, உண்மை நிலைக்கும்ன்ற. உண்மைனால அடி விழுகும். உண்மை பரியாசம் பண்ணப்படும். உண்மை நிராகரிக்கப்படப்படும். ஆனா உண்மைதான் மகிமையா நிற்கும். இயேசு எல்லா இடத்துலையும் அதான் உண்மையா இருங்க. இயேசு உண்மையை தாங்கி பிடிச்சனாலதான் சிலுவையில தொங்கினார். இயேசு மட்டும் கொஞ்சம் பரிசேயர்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போயிருந்தாரு, கொஞ்சம் மனுஷங்களுக்கு இயேசு பிரியப்படுத்திருந்தாருன்னா அவரை யாரும் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டார். அவர் எல்லா இடத்துலையும் உண்மையை வெட்ட வெளிச்சமா ஆக்குனனாலதான் அவர் கொல்லப்பட்டார். ஆனா அவர் அதன் மூலமா மகிமைப்பட்டார். அவர் உண்மையை வளைஞ்சிருந்தாருன்னா அவருடைய மரணத்தினால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு நடந்திருக்காரு. அவருடைய எண்ணத்துல போய் ஒரு ஸ்லைடா நிழல் இருந்தா கூட அவர் எவ்வளவு பாடுபட்டாலும் அது வேஸ்டா தான் கடவுள் பார்த்திருப்பார். அவர் பரிசுத்த பலியா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உண்மையும் நீதியும் அவருக்கு அவசியமா இருந்தது. நீங்கள் நானும் கிறிஸ்தவர்களா எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் உண்மையை பேச கத்துக்கணும், உண்மையை சொல்ல கத்துக்கணும். ஆனா உண்மையால அடி விழுக தான் செய்யும், உண்மையால பரியாசம் பண்ணப்பட தான் செய்வோம். உண்மை எப்பயுமே கனப்படுத்தப்படாது, ஆனா உண்மையா தான் இருக்கும். உண்மை கடவுளுக்கு பிரியமானது. உண்மை கடவுளால கனப்படுத்தப்படுகிறது. உண்மை கடவுளால நேசப்படுகிறது. இந்த முழு ஒட்டுமொத்த உலகமும் பொய்ய சொன்னாலும் நீங்க உண்மையை சொல்லுவதா இருக்கணும். இந்த உலகம் சொல்றது ஊரோட ஒத்துவாள், ஆண்டவர் சொல்ற ஊரை எதிர்த்து வாழுன்றார். நிர்வாணமா இருக்கிற ஊர்ல கோமணம் கட்டினவே கிறுக்கனாதான் இருப்பான். ஆனா அவன் தான் நீதி இல்லை, அவன் தான் உண்மை இல்லை. அதனால எந்த பக்கம் ஆதரவு அதிகம்னு பார்க்க, ஒரு கூட்டத்துல பொய்க்கு எப்பயுமே ஆதரவு அதிகமா இருக்கும், கூட்டம் அதிகமா இருக்கும். உண்மை எப்பயுமே கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா நம்ம உண்மை பக்கம் தான் நிற்கும். கூட்டம் பெரிய கூட்டம் பக்கம் நிற்கவே கூடாது. உண்மை தான் எப்பயுமே நிலைச்சு நிற்கும், நித்தியத்துக்கு நிற்கும், மகிமை உள்ளதாக வரும். ஸோ அதனாலதான் அந்த உண்மைக்கு விரோதமான பொய் எவ்வளவு கொடூரமானது. அந்த மிகைப்படுத்தி பேசுறது, சிறிய பொய், கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் சொல்லாம ஒரு பொருளை குறிச்சு ஒரு நபரை குறிச்சு உண்மையான தரத்தை நம்ம சொல்லாத எல்லாமே போய் அதனுடைய சாதக பாதகங்களை சொல்லாம வெறும் பாசிட்டிவை மட்டும் சொல்றது எல்லாமே போய். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார், நிராகரிக்கிறார்ன்றதை பார்க்கணும். ரைட். இப்ப நம்பகத்தன்மை இல்லாமை மற்றும் பாசாங்கு. நம்முடைய மனசாட்சியை அதிகமா பாதிக்காம சொல்றாரு, பின்பகுதியில சொல்றாரு, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்
இப்போ ஒரு தப்பை நீங்கள் ஒரு முறை செய்யும் பொழுது குற்ற உணர்ச்சி இருக்கும், 2ஆவது முறை செய்யும் பொழுது கொஞ்சமாக இருக்கும், 3ஆவது முறை அந்த தப்பை செய்யும் பொழுது கம்மியாக இருக்கும். நீங்கள் தப்பை பழக்கப்பட்டுட்டீங்கன்னா மனசாட்சியில் குற்ற உணர்வே வராது. நீங்கள் அந்த தப்பை நியாயப்படுத்த பார்க்கணும். எந்த ஒரு பாவ பழக்கமும் ரிப்பீட் ஆகும் பொழுது அது பாவமாக தெரியாது. ஆண்டவர் பேசிட்டே இருப்பார், தட்டிகிட்டே இருப்பார், நிறுத்திடுவார். எச்சரிச்சுட்டே இருப்பார், நிறுத்திடுவார். இப்போ நம்முடைய மனசாட்சி அப்படி சில பாவங்கள் செய்யும் பொழுது சொல்லிகிட்டே இருக்கும், நிறுத்திட்டே இருக்கும். அதை கேட்காம நம்ம துணிகாரமாக செய்யும் பொழுது அதான் மனசாட்சியை மனசாட்சியிலேயே சூடு வச்சுட்டு தப்பை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடிய பொய்யர். அதை விளக்கப்படுத்துறதுக்கு தான் சாத்தான் நம்முடைய மனசாட்சியை நம்பகத்தன்மை இல்லாமல் ஆக்குறதுல இருந்து அதை பொய்யா ஆக்குறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சரிங்களா? பாசாங்கு தன்மை. சொல்லுங்க, சூப்பர். அப்படி சொல்லணும். அதான் நம்ம ரொம்ப சிறப்பா நீங்க விசேஷம் கல்யாணம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. அப்படிலாம் முடிஞ்சா வர்றேன்னு சொல்றீங்க பாருங்க, அது உங்களுக்கே தெரிய போக மாட்டீங்கன்னு. அப்புறம் முடிஞ்சா வர்றீங்க நீங்க சொல்றீங்க. அப்ப கடவுள் பாதிக்கப்பட்டா பரவாயில்லையா? கடவுள் காயப்பட்டா பரவாயில்லையா? சரியா? நிறைய கிறிஸ்தவர்களே இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அப்போ நம்ம அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவுமே தப்பு தான், அப்படியுமே நம்ம போகக்கூடாது. இப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன எக்ஸாம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இந்துல இருந்தால் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். அது நான் தான் எங்கள் வீட்டில் முதலாக ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு 2 அக்கா. இப்போ என்னுடைய மூத்த அக்காவுடைய பிள்ளைக்கு காது ஊற்ற வைக்கிறாங்க. நான் தான் தாய் மாமா, வேறு யாரும் இல்லை. அவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதா முடிவெடுக்கிறாங்க. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்படி தான் சொல்லுவான், அதனால வந்தாங்கன்னு, அவன் செய்யாமல் எப்படி போயிடுவான்னு பத்திரிக்கை அடித்து பேரை போட்டு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சுட்டாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேனே, நீங்கள் இப்படி போடலையே. இல்லை, நீ 10 மணிக்கு தானே சர்ச்சுக்கு போவேன், நாங்கள் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், நீ 6 மணிக்கு வந்து காது குத்துட்டு 9 மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னாங்க. அதுலேயுமே நான் உடன்பட்டிருக்க கூடாது, ஆனால் நான் உடன்பட்டேன். சரி, நான் 6 மணிக்கு வந்துட்டு ஒரு 9 மணிக்கெலாம், ஆனால் 9 மணிக்கு மேலே லேட் பண்ணிங்கன்னா நான் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காது குத்துறவர் வரல. நான் 6 மணிக்கு போயிட்டேன். 6 மணியில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். எல்லாம் 8, 9 மணிக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இல்லை, நான் அதான் ஆரம்ப காலகட்டம் சொன்னேன். ஆரம்ப கால விசுவாசியாக நடந்த போது என்னுடைய டீனேஜ் 17 வயசு 16 வயசு. அப்போ அந்த சத்தியத்தை கொஞ்சம் கற்று வருகிறோம். அப்போ நான் சொன்ன உடனே 9 மணிக்கு தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வர்றாங்க. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு சர்ச்சு டைம் ஆச்சு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்,
10:30 அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் வரமாட்டேன். ஆனாலும் நீ வச்சனால சரி நான் காலையில் அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ நான் ஆராதனைக்கு போனேன், நான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டாங்க. 9 மணிக்கு நான் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டேன். சர்ச்சை அட்டன் பண்ணேன். யூஸ்வலாக சர்ச்சுக்கு போனால் நைட்டு தான் வருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி இருக்கும், ஈவினிங் பிரசங்கம் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசி நைட் 9-10 மணிக்கு தான் வரும். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ சின்ன பையன் சும்மா வாயில தான் சொல்கிறான், இவ்வளோ பெரிய குடும்ப ஃபங்க்ஷனை எப்படி அவன் இருக்கு, அது அவன் தான் முக்கியமான எப்படி இல்லாமல் போயிடுவான் நினச்சி வச்சுட்டான். இத்தனைக்கும் அப்போல்லாம் எங்கள் அக்கா ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவங்க பிள்ளைகள் அன்னைக்கு தான் வச்சாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டு போன உடனே சொந்த பந்தங்க முன்னாடி அவங்க பெரிய அவமானம், நான் அங்கே இல்லைன்ற அவமானம். அப்புறம் தூரத்து சொந்தத்தில் யாரோ என்னுடைய தம்பியை ஒருத்தனை வச்சு காது கொடுத்து முடிச்சுட்டாங்க. வீட்டில் எல்லாரும் படுபயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. கூட பெரிய சண்டை. நான் முடிச்சுட்டு 10 மணிக்கு வர்றேன். எல்லாம் ஒட்டு மொத்தமாக கூடி திட்டினாங்க. ஆனால் தெளிவாக சொல்றேன், ஆண்டவருக்கு பயந்து தான் செய்ய முடியும். ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே ஆண்டவரை தவிர நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் சொந்த பந்தம் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் விட்டால் எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷனே வராது. நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிச்சு. அதன் மூலமாக அதில் நிறைய பேர் ஆண்டவர் அறிஞ்சிட்டாங்க. இவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறாருன்னா அப்போது அந்த அவருக்குள்ள என்ன சக்தியாக இருக்குது, கடவுளை குறித்து எப்படி வைராக்கியமாக என்கிட்ட வந்து பேசி அதன் மூலமாக அநேகர் ஆண்டவர் அறியக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார். அதனால எப்பயுமே உண்மையின் சார்பாக நிற்கும் பொழுது அதில் உபத்திரவும் பிரச்சனை வரும், ஆனால் முடிவு நிச்சயம் மகிமானம். அது கட்டாயம் அநேகருக்கு ஆசீர்வாதம். அதை நம்மளும் செய்யணும். இந்த கலாச்சாரத்தையும் மக்களையும் நம்ம தான் மாற்றணும். நம்ம ஆண்டவர் சார்பாக இருக்கணும் இந்த மக்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப கோபத்தோட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அன்போட. இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவர் ஓய்வுனால அவர் ஆராதிக்க கொடுத்துருங்க, அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆராதனைக்கு தான் போக முடியும். நான் வேணா உங்களை சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு போயிடுறேன். நிறைய ஃபங்க்ஷன் நாங்கள் அப்படி செஞ்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் முன்னாடியே போய் கிஃப்ட் கொடுத்து பேசிட்டு வந்திருக்கிறோம். சில நேரம் மண்டே போயிருக்கிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் மற்ற நாட்களில் வைக்கும்போது நம்ம போகலாம். அது கோயிலில் வச்சாலும் நம்ம போய் அவங்களுடைய ஆராதனையிலையும் அவங்க செய்யக்கூடியதில் தான் பங்கெடுக்கக்கூடாதே ஒழிய அங்கே போய் கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி அவசியம் அது அது எல்லாமே அது கல்லு தான். அழகா அவர் சொல்றாரு, நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி பாசாங்க போன்ற அவசியம் இல்லை, மனசாட்சியை நம்ம கடினப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையோ நேர்மையோ சரியான முறையில் நம்ம பேசணும் அப்படின்ற அதுக்கு 2 எடுத்துக்காட்டு அவர் அங்கே சொல்றாரு. இந்த சர்ச்சுக்கு கமிட் பண்ணுறதை சொல்றாரு. சர்ச்சுக்கு ஒரு வேலை செய்ய வாங்கினா கட்டாயம் நாங்கள் வந்து விடுவாங்க, வரமாட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. வார்த்தை ஒன்றா இருக்கும், வாழ்க்கை ஒன்றா இருக்கும். நான் சனிக்கிழமை ஃபோன் பண்ணி நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொன்னால் யாருமே வரமாட்டேன்னு சொல்ல, எல்லாருமே வருவோம். ஆனால் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா எங்களை பிரியப்படுத்துறதுக்கு சரி கூப்பிட்டாங்களே நம்ம சொல்லணுமே. நம்மளும் சில நேரம் அவங்க சங்கடப்படுவாங்க, கஷ்டம், அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம். அன்போடு கூட இது ஆண்டவருக்கு பிடிக்காதனால நாங்கள் செய்கிறது இல்லைங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் முக்கியம், அதனால நாங்கள் வரமாட்டோம், அதனால் நாங்கள் அதில் ஈடுபட மாட்டோம். மற்றபடி உங்களை நேசிக்கிறோம், உங்களை மதிக்கிறோம், உங்களை அன்பு செலுத்துகிறோம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது நம்ம அன்போடு கூட சொல்லும் பொழுது அவங்க அந்த ஆண்டவர் அறிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தானியேல் அங்கே பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டதுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், எல்லாரும் ராஜா வழங்கலாம், நான் வழங்க மாட்டேன். அவன் ரோம பேரரசா இருக்கலாம், எவ்வளோ பெரிய அரசனாக இருக்கலாம், எல்லாரும் அவன் காலை விழுகலாம், நான் விழுக மாட்டேன் அவன் சொன்னனாலதான் அவனுடைய கடவுள் யாருன்னு அந்த ராஜா அறிஞ்சு மனம் திரும்பினான். அந்த முழு தேசமும் தானியேல பெரிய தேவனுடைய பிள்ளையா உயர்த்துவதற்கு அந்த ஒரு விஷயம் காரணமா இருக்கு. ஒரு சாப்பாடு மாட்டேன், ஒரு வணங்க மாட்டேன், ஒரு விஷயத்துல உண்மை கூட பெரிய விளைவுகளை ஏற்படும். நமக்கு அது தெரியாது. ஆனா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் எப்படி பார்க்குறாரு தான் நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி காயப்படுறாங்க, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அது வந்து நம்ம எல்லா வகையிலும் கவனமா செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க பொய்னா என்ன நினைச்சுறீங்க, நம்ம உண்மைக்கு மாறா பேசுறதுன்னு நினைக்கிறீங்க.
ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உண்மையை பேசாம இருக்கிறதே பொய் தான். பேச வேண்டிய நேரத்துல சரியானதை பேசாம அமைதியா இருக்கிறதே பொய் தான். சில பேர் பொய் சொல்லும் பொழுது நம்ம உண்மையின் சார்பா இல்லாம பொய் சொல்றதை கேட்டு தலையாட்டிட்டு இருந்தாலும் அது பொய். களவாணியோட சேர்ந்து இருந்தாலும் அவன் களவாணின்ற மாதிரி நான் உண்மையை வெளிப்படுத்தாம உண்மையை மறைக்கிறதே பொய். இந்த உண்மையை சொன்னா அவர் காயப்படுவாரு. மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருடைய நோய் வந்து மரணத்துக்கு எதுவாக இருக்கும். இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அதை சொல்லிடாதீங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லுங்க. சரியாயின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு மனசு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிருப்பா, எல்லாம் சரியாயிருப்பா, ஏன்னா அவர் காயப்படுவார், அவர் வருத்தப்படுவார் நினைச்சு நம்ம அதுவுமே பொய் தான். நீங்க என்ன நினைச்சீங்க, உண்மை சொன்னா அவர் காயப்பட்டுருவாரே, அவர் அந்த நோய் அதிகமாகிடுமே, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம். நீங்க உண்மை சொல்லும்போது அந்த உண்மை அவரை தாழ்த்துவதற்கு உயரும். இந்த மரண தருவாயுடைய நிலையில கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்பயாச்சும் நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளலாம், ஆண்டவரை விசுவாசிக்கலாம். நீங்க இந்த உலகத்துக்கு சொன்னார்ல, வெரி குட். சேக்கியாட்ட வந்து தெளிவா சொன்னார். அது அப்படி நம்ம போய் அங்க அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, இந்த நோய் இருக்குதுன்னு சொன்னா அவர் பாட்டுக்கு வேற ஏதாச்சும் தப்பா முடிவு எடுத்துருவார். நம்ம அதை யோசிக்கல. நம்ம ஆளுகிறவர் அவரை ஆளுகிறாரு. நம்ம அவருக்கு உண்மையை சொல்லும் பொழுது அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக்குவார். நீங்க அவர் மரண தருவாயில இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் மரணத்தை குறிச்ச செத்துட்டா என்னுடைய நிலை என்னன்றதை அவர் யோசிப்பார். அவர் அந்த நேரத்துல கூட நம்ம சுவிசேஷம் சொல்லலாம், இந்த உலகம் உனக்கு நிரந்தரலப்பா, நீ மறிச்ச உனக்கு பரலோகம் ஒன்று இருக்கு, இயேசு உன்னை நித்தியத்துல கொண்டு போய் இயேசு விசுவாசம் சொல்லலாம். சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுக்கு இயேசு அதான் பண்ணார். சிலுவையில் அறையப்பட்ட கல்லை என்ன சொன்னா, நீங்க வந்து சிலுவையிலிருந்து இறங்கி வாங்க உங்களை நான் நம்புறேன், எங்களையும் கூட நான் சிலுவையிலிருந்து காப்பாற்றுங்க உங்களை நம்புறேன்னு. சரி, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ நம்புன்னு ஆண்டவர் அங்கே சோகம் கொடுத்துருக்கலாம். நீ சோமா வாய்ப்பா, நான் தான் கடவுள். நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னோட கூட நீ சாவன்னு தான் சொன்னார். இன்னைக்கு நீ என் கூட பரலோகத்துல இருக்க. ஏன்னா அவன் அந்த இன்னொரு மனுஷன் தன்னை காப்பாற்றுறத விரும்பல. இயேசு ஆண்டவா ரட்சகரா இவர் மறிக்க போறாரு, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த நித்திய ராஜ்யத்தில் நான் இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவரே நீ இந்த ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை காப்பாத்துங்க. இது மரண தருவாயிலவங்க நம்ம இதான் சொல்லுவோம், உனக்கு சுகமாயிரும், சரியாயிரும், நீ எஞ்சி வந்துடுவ அப்படின்றத விட கடவுள் நிலையில உனக்கு வச்சிருக்கிறாரு. உனக்கு மரணமும் ஏற்படும். உனக்கு சுகம் கொடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்து, உனக்கு மரணத்தை கொடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்து. ஏன்னா மரணத்துக்கு பின்னாடியும் கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். நீ கடவுளுக்கு நித்திய வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியம் அருமையானது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஒரு விசுவாசிக்கு சாவு தான் கல்யாண மேடைக்கு போற மாதிரி. கல்யாண மேடையில நீங்க இயேசுவோடைய மனவாட்டியா மணவாளனை சந்திக்க போறீங்க. அங்க துக்கமோ பயமோ சந்தேகமோ இருக்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. மரணத்தை குறிச்ச பயம் விசுவாசிக்கு ஒரு துளியில கூட வர வேண்டிய அவசியம். இந்த உலகத்துக்குலாம் நம்ம பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், சஞ்சலப்படுறோம். பாடே இல்லாம கஷ்டமே இல்லாம மகிழ்ச்சியான இடம் மாறணும். இதை மரண படுக்கையில் உள்ளவங்க நம்ம சொல்லணும், இந்த வியாதியை குறித்து கவலைப்படாத, இந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படாது, இதை விட மேன்மையான வாழ்க்கை இருக்கு, அதை நீ நம்பு. அதனால உண்மையை தான் சொல்லணும். டாக்டர் போய் சொல்லலாம், மருத்துவங்க போய் சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவர்களா அவர்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களை கடவுளுக்கு வந்து ஆதாயப்படுத்தும். அதான் அவர் சொல்றாரு, பாசாங்கம் செய்யாம எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதான் கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்றோன்றதுக்கு அடிப்படையே இருதயத்துல உண்மையும் நேர்மையுமா நம்ம இருந்தோம்னாவே கடவுள் பரிசுத்தாவியா நம்மோடு வாசம் கொடுத்தா. தொடர்ந்து இன்னும் சில காரியங்கள் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் இந்த பணியை பார்க்கணும். 9வது கட்டளை பொய் சொல்லாதிருப்பாயாகன்றது பல சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவது. நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம உண்மையை மறைச்சிடுறோம், பொய்யை சொல்லிடுறோம், பொய்யை கொஞ்சமாக சொல்லிடுறோம், மறைமுகமாக சொல்லிடுறோம், மறைமுகமாக பேசிடுறோம். எதுவுமே இல்லாமல் ஆனது உள்ளதென்றும் இல்லதை என்றதுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் உண்மையா இருக்கு. உண்மைக்கு பயம் கிடையாது, உண்மைக்கு சந்தேகம் கிடையாது, உண்மைக்கு தடுமாற்றம் இருக்காது. உண்மை எப்பயுமே தைரியமா போல்டா எல்லா இடத்துலையும் பயப்படாம சந்தோஷமா, உண்மைதான் சந்தோஷத்தை கொடுக்கும், உண்மைதான் பரிசுத்தத்தின் நீதி நமக்கு. அந்த உண்மைப்படி இயேசு வந்தார், நம்மளும் அப்படிதான் ஆகும். சரிங்களா? ரைட், ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம்.